நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில்
ரட்சின் என்னும் சிறிய நாட்டு அரசனும் இரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமல் போயிற்று. சிரியா எப்ராமீமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலக்களிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் ஏசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயார்யாசீபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரட்சின் சிரியா நாட்டினர் இரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தைக் கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொல்லி கட்டைகளில் இருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராஹிமோடும் இரமலியாவின் மகனோடும் உனக்கு எதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு, தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின் இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா நகரின் தலைவன் இரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 48. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். புகழுக்கு உரியவை. தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இறங்குகின்றது. அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இறங்குகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாவேந்தரின் நகரும் அதுவே, அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மை அதன்
வருத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 11 20 முதல் 24 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களுடைய செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவு செய்து திருப்பிச் சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பலன். நீரே என் ஆன்ம பலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீதனம் என்ற ஒப்புரவு அருசாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். பாவக்கட்டுகளிலிருந்தும் பாவக்கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறேன். விடுதலை தருகின்றீர். வாழ்வாதாரங்களை வாழ்வாதாரங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆசீர்வதிக்கின்றீர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தினுடைய கடைசி வார்த்தைகள் உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும்
நிலைத்து நிற்க மாட்டீர்கள். ஏசாயா 7வது பிரிவு 9வது வசனம். ஏசாயா 7:9. ஆங்கிலத்திலே, if your faith is firm, you will be firm. If your faith is firm, then you will be firm. ஒரு குடிநோயாளியிடம் ஒருவர் சொல்லுகிறார், ஐயா, உன்னுடைய பிரச்சனை மதுபானம் அல்ல என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்னுடைய பிரச்சனை என்ன என்று அவர் கேட்கிறார். அதற்கு அந்த ஆலோசகர் சொல்லுகிறார், கடவுள் மீது உங்களுக்குள்ள விசுவாசம் ரொம்பவும் பலகீனமாய் இருக்கிறது என்று. Liquor is not your problem. Then what is my problem? The oldest one in the world, the need to believe in something or in someone, almost anyone, almost anything, something. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசம், புதிய தமிழிலே நம்பிக்கை என்று சொல்கிறோம். ஒரு வீட்டிற்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்கு கடவுள் மீது உள்ள விசுவாசம் அல்லது நம்பிக்கை அஸ்திவாரம் போன்றது. பிரியமானவர்களே, ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வு, இட்டர்னல் வேர்டு டெலிவிஷன் நெட்வொர்க் என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய மாதா டிவியில் கூட அந்த நெட்வொர்க்கிலிருந்து தான் சில விஷயங்களை இவர்கள் வாங்கி ஒளிபரப்பு செய்கிறார்கள். இட்டர்னல் வேர்டு டெலிவிஷன் நெட்வொர்க், அதை சுருக்கமாக EWTN என்று சொல்கிறோம். அதை ஆரம்பித்தவர் மதர் ஆஞ்சலிகா என்பவர். அவர் இறந்து விட்டார். ஆரம்ப காலத்திலே அவர் ஒரு டிவி சேனலிடம் போய் வாடகைக்கு பணம் கொடுத்து 1/2 மணி நேரம் தன்னுடைய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இவர் ஒரு அருள் சகோதரி, கடவுளை பற்றி பேசுகிறவர், பரிசுத்தமே உருவான கடவுளை பற்றி பேசுகிறவர். ஆனால் இவர் பேசி முடித்ததும் முடிக்காததுமாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மோசமான அருவருக்கத்தக்க சில காட்சிகளை போடுவார்கள். இவர் நேரில் சென்று அதன் உரிமையாளரிடம், ஐயா, இப்படி செய்யாதீங்க, நான் பரிசுத்தமே உருவான கடவுளை பற்றி பேசுகிறேன், நான் பேசி முடித்ததும் முடிக்காததுமாக இவ்வளவு ஆபாசமான காட்சிகளை போடுகிறீர்களே, கொஞ்சம் நிறுத்தக்கூடாதா என்று கேட்கிறார். அதற்கு அந்த டிவி சேனலின் உரிமையாளர் சொல்லுகிறார், I don't need you. You only need me. எனக்கு உங்களுடைய தயவு தேவையில்லை, என்னுடைய தயவு தான் உங்களுக்கு தேவை. நான் இப்படித்தான் செய்வேன், விருப்பம் இருந்தால் வாருங்கள், இல்லாவிட்டால் போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டான். மதர் ஆஞ்சலிகாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அவர் சொன்னார் அந்த மனுஷனை பார்த்து, I don't need you. I need only God. I need only God. நான் கடவுளுக்கென்று ஒரு டிவி சேனலை ஆரம்பிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு நேரடியாக போய் ஒரு சேட்டலைட் கடையில் போய் ஒரு சேட்டலைட் அவர் ஆர்டர் செய்கிறார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் அமெரிக்காவில். அப்பொழுது ஒரு சேட்டலைட்டினுடைய விலை $60,000. அந்த கடைக்காரர் சொல்லிவிட்டார், குறிப்பிட்ட தேதியிலே நாங்கள் உங்களுடைய வீடு தேடி வந்து கொடுத்து விடுவோம், நீங்கள் பணத்தை கொடுக்க வேண்டும். சரி என்று சொல்லி வந்துவிட்டார். இவர் கிளாரமா சபையை சார்ந்தவர், எந்த ஒரு வருமானமும் கிடையாது,
இவருடைய கையில் இருந்தது வெறும் $200 தான். ஆனால் இந்த சேட்டிலைட்டினுடைய விலை $60,000. இப்பொழுது ஹோம் டெலிவரி வந்துவிட்டது. அது வைப்பதற்கு இடம் கூட இல்லை. கார் நிறுத்துகிற ஷெட்டிலே அதை வைக்க சொல்லிவிட்டு அவர் நிற்கிறார். அவன் பைசா கொடுங்கள் என்று கேட்கிறான். இவரிடத்தில் பைசா இல்லை. நேரத்தை கொஞ்சம் காலம் தாழ்த்துகிறார். நாங்கள் பண்ணி வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், இதெல்லாம் பார் என்று சொல்லி அந்த மனுஷனை கூட்டிக் கொண்டு அங்குமிங்கும் காட்டி கொண்டிருக்கிறார். கடவுள் ஏதாவது அற்புதம் செய்வார் என்று. ஒன்றும் நடக்கவில்லை. நேராக நற்கருணை ஸ்தாபகம் செய்யப்பட்டிருக்கிற ஆராதனை ஆலயத்திற்கு செல்கிறார். அங்கிருக்கிற ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, இந்த டிவி சேனல் உங்களுக்காகத்தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு காசு தர வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்திலே ஒரு சின்ன சகோதரி ஓடி வருகிறார். மதர், உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கிறது என்று சொல்லி அதை அட்டென்ட் பண்ணுகிறார். அப்பொழுது மேற்கத்திய தீவுகளிலே டிரினிடாட் என்ற ஒரு நாடு, அங்கிருந்து ஒரு மனுஷன் ஃபோன் பண்ணுகிறார். மதர், எனக்கும் என் மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நாங்கள் 2 பேரும் பிரிந்து போவதாக இருந்தோம். அந்த நேரத்தில் நீங்கள் பிரசுரித்த ஒரு துண்டு பிரசுரம் என் கைக்கு வந்தது. அதை படித்தேன், மனம் மாறிவிட்டேன். நானும் என் மனைவியும் இப்போது ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். $60,000 உங்களுக்கு அனுப்பலாம் என்றிருக்கிறேன், பெற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார்கள், இப்போது இருப்பது போல வசதி இல்லை, ஆகவே வயர்லெஸ் மூலமாக அந்த பணத்தை அனுப்பச் சொல்கிறார். அந்த பணம் வருகிறது. அந்த பணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த டிவி சேனல் EWTN. ஆம் பிரியமானவர்களே, if your faith in God is firm, you will be firm. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களிலே இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு. நம்முடைய இல்லற வாழ்க்கை ஆனாலும் சரி, குருத்துவ வாழ்க்கை ஆனாலும் சரி, துறவற வாழ்க்கை ஆனாலும் சரி, கற்பாறை மீது கட்டப்பட்ட வீடு போல கடவுள் மீது இருக்கிற விசுவாசத்திலே கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். எப்பொழுது நமக்கு திவ்ய நற்கருணையிலே இருக்கிற ஆண்டவர் மீது விசுவாசம் குறைகிறதோ அப்பொழுதே பிரச்சனை ஆரம்பித்துவிடும். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தினுடைய கடைசி வார்த்தைகள், உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். நம்பிக்கை அல்லது விசுவாசம் எப்படி வருகிறது என்பதை பற்றி புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 10ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்தை சொல்லுவார். ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை கேட்பதால் தான் நம்பிக்கை உண்டாகிறது. இவ்வாறு உருவான நம்பிக்கையை நாம் எப்படி வளர்ப்பது என்றால், ஜெபத்தின் மூலம்தான் நம்பிக்கையை வளர்க்க முடியும். ஆகவே தான் புனித அன்னை தெரேசா சொல்லுவார்கள், ஃப்ரூட் ஆஃப் சைலன்ஸ் இஸ் பிரேயர், ஃப்ரூட் ஆஃப் பிரேயர் இஸ் ஃபெய்த் என்று சொல்லுவார்கள். ஜெபிக்க ஜெபிக்கத்தான் விசுவாசம் வளரும். ஆனால் விசுவாசம் உண்டாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்பதால் தான். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம், உன்னுடைய நம்பிக்கையில், கத்தோலிக்க நம்பிக்கையில், நற்கருணையின் மீதுள்ள நம்பிக்கையில் நீ நிலைத்திரு. அப்படி இல்லை என்று சொன்னால் நீயும் நிலைத்து நிற்க மாட்டாய். புயல் வரும், மழை பெய்யும், பெரு வெள்ளம் வரும், பெருங்காற்று வீசும், எல்லாம் சேர்ந்து உன் மீது மோதும். பிரச்சனைகள் மத்தியிலும் நீ நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் கடவுள் மீதுள்ள விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆகவே அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னது போல், ஆண்டவரே எங்களிடத்தில் நம்பிக்கையை அல்லது விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும் என்று வேண்டுவோம். உனக்காக
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தேன். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாரால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்தரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு உணவை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவே
சுகப்படுத்தும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தீற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு சேவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதீயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலைவாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். எசாயா 7வது பிரிவு 9வது வசனத்தில் உள்ளபடி, நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்திருக்க மாட்டீர்கள் என்ற வார்த்தையை உள்வாங்கி வாழ, ஜெபித்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயே, ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் அரியம் பரியே. ஆரோக்கிய தாயே, ஆதாரம் நீயே, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தீராத போராட்ட வாழ்க்கை எங்கள் துயர் போக்க வர வேண்டுமே. எம்மை சிறமீட்க வர வேண்டும்.
உமதுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.